योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सूरत कुमार प्रचोदयात्. எல்லாமல்ல ஏக பரம்பொருள் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய எமது அன்பான பக்த பெருமக்களே, இன்றைய தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த தினம். பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய திருவடிகளுக்கு நாம் 1.25 மணி நேரம் அபிஷேகம் பாத பூஜைகள்லாம் செய்து அந்த 1.25 மணி நேரம் நாம ஜபத்தை ஜெபித்து அமர்ந்திருக்கிறோம். இந்த அருள் மழையிலே நாம் நனைந்திருக்கிறோம், பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய அருள் மழையிலே. அப்போ நாம 2 ஆண்டுகளாக நாம ஜபத்தின் மகிமையை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கிறோம். நாம ஜபத்தின் மகிமை, நாம ஜபத்தின் மகிமைன்னு ஆல்மோஸ்ட் ஆல் த டாபிக்ஸ் ஆர் லைக் தட் ஒன். அதை போல தான் இருக்கும். எல்லாமே நாம ஜபத்தோட இம்பார்ட்டன்ஸ் தான் பேசுறோம். கலியுக தர்மம் நாம ஜபம். பகவான் யோகி ராம் சுரத்குமார் கலியுகத்திலே அந்த அவதாரத்திலே ஒரே ஒரு அவதாரம், நாமத்தை அருளி சென்ற அவதாரம் பகவான் யோகி ராம் சுரத்குமார். அப்ப அவருடைய நாமத்தை நாம் விடாமல் ஜபித்து வருகிறோம். இந்த நாம ஜபத்தை பத்தி பகவான் யோகி ராம் சுரத்குமார் மட்டும்தான் சொன்னாரா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மட்டும்தான் சொன்னாரா? இல்ல பீஷ்மர் மட்டும்தான் சொன்னாரா? இல்ல இங்க இருக்கிற மகான்கள் பப்பா ராம்தாஸ் போன்ற மகான்கள் மட்டும்தான் சொன்னாங்களா? அப்படின்னா இல்ல. இந்த கலியுகத்துக்கு முன்னாடியே, துவாபர யுகம், அந்த யுகங்களுக்கு முன்னாடியே இந்த நாம ஜபத்தின் சிறப்பு பற்றி பேசப்பட்டிருக்கு. இதோ உங்களுக்கு 4 யுகங்கள், அதுல கலியுகத்தின் தர்மம் தான் நாம ஜபம்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த 4வது யுகத்துக்கு முந்தைய 3 யுகங்களுக்கு முன்னாடியே நாம ஜபத்தின் சிறப்பு பற்றி பேசப்பட்டிருக்கிறது. நம்முடைய புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் பல்வேறு இடங்கள்ல இந்த நாம ஜபத்தின் மகிமை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அப்போ 3 யுகங்களை கடந்த தர்மம், கலியுகத்திலே வந்த தர்மம் நாம ஜபம். நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு யுகத்திற்கான தர்மம் ஒவ்வொன்று இருந்தது. முதல் யுகத்துக்கு மிகப்பெரிய யாகங்கள், அஸ்வமேத யாகங்கள் போன்றது. அடுத்தடுத்த யுகங்கள்ல காட்டுல போய் வனவாசம் போய் தவம் இருக்கிறது, அது இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு யுகங்களை தாண்டி கலியுகத்திலே நாம ஜபம்னு சொன்னோம். ஆனா அதிசயத்தை பாருங்க, முதல் யுகம் ஆன்வர்ட் இந்த நாம ஜபத்தின் சிறப்பு பற்றி, மகிமை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வியாசர் பெருமான் இந்த நாம ஜபத்தின் சிறப்பு பற்றி பேசியிருக்கிறார். வியாசர் எப்போதைய காலத்தில் உள்ளவர்? வியாசர் தான் வேதங்களையே தொகுத்தவர். இந்த அண்ட சராசரம் முழுக்க ஒலி வடிவிலே இருந்த வேதங்களை தொகுத்தவர் வியாசர். அப்ப அவர் வாழ்ந்த காலத்தை நாம பிடிக்க பண்ண முடியாது. அடுத்தது மகாபாரதத்தை எழுதியவர் வியாசர். நம்ம அன்னைக்கு சொன்னோம், மகாபாரதத்தை வியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் தன்னுடைய கொம்பை ஒடித்து எழுதிய பெருமை மிக்கவர் வியாச பெருமான். அவர் நாம ஜபத்தின் மகிமை குறித்து பல்வேறு இடங்களிலே விளக்கி இருக்கிறார். நாம ஜபத்தின் சிறப்பை குறித்து வியாச பெருமான் பல்வேறு இடங்களிலே குறித்திருக்கிறார். ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, சமலம் அபகரம் அப்படிங்கிறார். சமலம் அபகரம் அப்படின்னு வியாச பெருமான் நாம ஜபத்தினுடைய சிறப்பை குறிப்பிடுகிறார். சமலம் அபகரம் அப்படின்னா, சமலம்னா என்னது? மலம் அப்படின்னா அவங்க எல்லாரும் சொல்ல வேண்டியதில்லை, மலம் தெரியும். மலம் எவ்வளவு அருவருப்பானது சொல்லு, எவ்வளவு அருவருப்பானது மலம். அதை விட நமக்கு வேற அருவருப்பு இல்லை, அவ்வளவுதானே. சமலம் அபகரம் அப்படின்னு சொன்னா, மலம் எவ்வளவு அருவருப்பானதோ அதே அளவு அருவருப்பு மனித இதயங்களிலும் நிறைந்திருக்கிறதுங்கிறது வியாசம். நீங்க நினைக்கிறீங்க மலம் மட்டும்தான் அருவருப்பு, அசிங்கம் நினைக்கிறீங்க. இல்லை, அதைவிட அசிங்கம் மனித மனங்களிலே குப்பையாக குவிந்து கிடக்கிறது. மலத்தை விட கொடியது, அசிங்கமானது மனிதர்களுடைய மனங்களிலே குவிந்து கிடக்கிறது அப்படின்னு வியாசர் பெருமான் சொல்றார். அப்போ உங்களுக்கு மலம் கழிக்கணும்னா நாம தல்கோலக்ஸோ அதோ இதோ ஏதோ ஒன்று போட்டு நமக்கு வயரை கிளீன் பண்ணணும்னா பண்ணுவோம். மனித மனங்களிலே குவிந்து கிடக்கிற மலத்தை எவ்வாறு சுத்தம் செய்வது?
மனித மனங்களிலே குவிந்து கிடக்கிற துர்நாற்றம் மிக்க அருவருப்பு மிக்க மலங்களை எப்படி சுத்தம் செய்வது என்பதை வியாசர் பெருமான் இந்த நாம ஜபத்தின் மூலமாக மட்டும்தான் நீ சுத்தம் செய்ய முடியுங்கிற. நல்லா புரிஞ்சுக்க. வியாசர் பெருமான் நீ காட்டுல போய் தவம் இரு, 15 ஆண்டுகள் தவம் இரு, இல்லைன்னா பெரிய யாகம் பண்ணு, இல்லைன்னா அதை செய் இதை செய்யு எதையுமே சொல்லல. கங்கை ஆத்துல போய் குழி, காவிரி ஆத்துல போய் முங்குன்னு எதையும் சொல்லல. உன்னுடைய மனித மனங்களிலே குவிந்து கிடக்கிற மலங்களை, அசுத்தம் மிகுந்த மலங்களை சுத்தம் செய்வதற்கு ஒரே ஒரு வழி நாம ஜபம் அப்படிங்கிறார் வியாசர். இப்போ நகியதோ அந்நிய சிவபந்தா என பாகவதம் ஒரு விஷயத்தை சொல்கிறது. எப்படி சொல்கிறது? நகியதோ அந்நிய சிவபந்தா என பாகவதம் எடுத்துரைக்கிறது. பாகவதத்துல இத சொல்ல என்ன காரணம்? நகியதோ அந்நிய சிவபந்தா. சிவன்னா என்ன? சிவன்னா என்ன? சிவ என்றால் மங்களகரமானது அப்படின்னு பொருள். சிவ அப்படின்னா மங்களகரமானது அப்படின்னு பொருள். சரிதானே? அப்போ நகியதோ அந்நிய சிவபந்தா என பாகவதம் சொல்கிறது. என்னன்னா சிவ அப்படின்னா மங்களகரமானது. எது சொல்லுது இதை பத்தி? பாகவதம் சொல்லுது. பாகவதம் எவ்வளவு பழமையானதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சிவ அப்படின்னா மங்களகரமானது. இந்த சிவத்துக்கு இணையான மங்களகரமானது எதுன்னா நாமம். அதுதான் நகியதோ அந்நிய சிவபந்தா அப்படின்னு சொல்லி. இந்த சிவ என்கிற மங்களகரமான உச்சரிப்புக்கு இணையானது இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை, ஒன்னே ஒன்ன தவிர, அது நாம ஜபம் மட்டும்தான் அப்படின்னு பாகவதத்துல உரைக்கப்பட்டிருக்கு. இதை விட பாரு, அடுத்தது ஒண்ணு விஷ்ணு சகஸ்ர நாமத்துல சொல்லியிருக்கு. விஷ்ணு சகஸ்ர நாமத்துல நாம ஜபம் பத்தி குறிப்பிட்டிருக்கு. என்ன சொல்லுது? பவித்ரானாம் பவித்ரம்யு மங்களமான்சிய மங்களம். எப்படி எழுதுவ நீ? எழுது பார்ப்போம். பவித்ரானாம் பவித்ரம்யு மங்களமான்சிய மங்களம். பவித்ராமியன்னா என்ன? பவித்ர பவித்ர பவித்ரமானவின்னா என்ன? புனிதமானவைக்கெல்லாம் புனிதமான. பவித்ரானாம் அப்படின்னா இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல எதெல்லாம் புனிதமானதோ அந்த புனிதமானதுக்கெல்லாம் புனிதமானது பவித்ரானாம். அப்போ பவித்ரானாம் பவித்ரம்யு மங்களமான்சிய மங்களம். இந்த பவித்ரமானதுக்கெல்லாம் பவித்ரமானது எதுன்னா எதுலெல்லாம் குறிப்பிட்டிருக்கார், எதுலெல்லாம் நாமஜபத்தை குறிப்பிட்டிருக்கார். அப்போ இந்த பவித்திரமானது அந்த உலகத்துல விஷ்ணு சகஸ்ர நாமம் எதை குறிப்பிடுது? பவித்திரமானது. பவித்திரம் அப்படின்னு எதை குறிப்பிடுது? பகவானை தான் குறிப்பிடுது. பவித்திரமானதுன்னு எதை குறிப்பிடுது? பகவானைத்தான் பவித்திரமானது. அப்போ பவித்திரமானதுக்கு இணையானது அப்படின்னா பகவானுக்கு இணையானது நாம ஜபம். பகவானுக்கு இணையானது நாம ஜபம் அப்படின்னு விஷ்ணு சகஸ்ர நாமம் குறிப்பிடுது. பவித்திரமானதுக்கு இணையானது பவித்திரம். பவித்திரமானதுக்கு இணை வேற எதுவும் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு. பவித்திரமான பகவானை போன்ற அவருக்கு இணையானது ஒன்னே ஒண்ணு நாம ஜபம் அப்படின்னு சொல்லி. இந்த நாம ஜபத்தின் மகிமையை பல்வேறு சத்சங்கங்கள் நாம் சொல்லிட்டோம். அப்போ இதுக்கு மேல புதுசு புதுசா உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப அருவருப்பானது என்னது? நமக்கெல்லாம் ரொம்ப அருவருப்பா பார்க்கறது என்னது? புழு. எந்த புழுவை பார்த்தாலும் ஒரு அருவருக்கு தோணும். நமக்கு தோணும்ல. குட்டி அது இதெல்லாம் பார்த்தா பார்த்தாலே எனக்கு மேலெல்லாம் ஊருக்கு வந்துடும், இஷ்டம் வந்துடும் அப்படின்னா பிரான்சிஸ் தான் போட்டல. அப்போ அருவருப்பானது புழு. அந்த புழு ரொம்ப அருவருப்பானது. அப்போ இந்த புழுவை விட கேவலமாக மனிதன் இருக்கிறான். புழுவை விட கேவலமான நிலையில மனிதன் இருக்கிறான். எப்படி சாமி இருக்க முடியும்? புழுவை விட எப்படி மனிதன் கேவலமா இருப்பான்னா தன்னுடைய எண்ணங்களால் மனிதன் புழுவை விட கேவலமாக இருக்கிறான். வேற எந்த உயிரினத்துக்கும் இல்லாத கேவலமான எண்ணங்கள் மனிதனுக்கு தான் நிரம்பி இருக்கு. எந்த உயிரினத்துக்கும்.
ஒரு சிங்கம் புலி கூட வயர் நிறைஞ்சு போச்சுன்னா பக்கத்துல மான் கிடந்து விளையாடிட்டு இருந்தா கூட அது ஒட்டுமே அது நக்கி கொடுத்துட்டு பேசாம விளையாடிட்டு போ எனக்கு அடுத்த வாரம் தான் பிரச்சனை, அடுத்த வாரம் வந்து விளையாடுன்னு அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு. அது அந்த மனிதன் வயிறு நிறைய சாப்பிட்டா கூட வீட்டுல பிள்ளைக்கு தாப்பா, என் பேத்திக்கு தாப்பா, என் பேரனுக்கு தாப்பா, அவளுக்கு தாப்பா, என் மருமகளுக்கு தாப்பா, இதேதான். மனித மனம் ஒரு அளவுலே நிக்காது. ஒண்ணு கொடுத்தா இன்னொன்னு தாப்பா, ஒரு மனுஷனுக்கு ஒண்ணுதானே வேணும், இன்னொன்னு தாப்பா. மனித மனம் எண்ணங்கள் அத்தனை குப்பை, ஒரு நிறைவில்லாத தன்மை. இதைவிட கொடுமை பிறர் குடும்பம் வாழ்ந்தா பிடிக்காது, பிறர் வாழ்ந்தா பிடிக்காது. அண்ணன் வாழ்ந்தா தம்பிக்கு பிடிக்காது, தம்பி வாழ்ந்தா அண்ணனுக்கு பிடிக்காது, கொழுந்தியார் வாழ்ந்தா அண்ணிக்கு பிடிக்காது, அண்ணி வாழ்ந்தா கொழுந்தியாருக்கு பிடிக்காது. இதை விட கேவலமான உயிரினம் இந்த உலகத்துல வேற எது இருக்க முடியும்? யோசிச்சு பாரு. பொறாமையின் மொத்த வெளிப்பாடு மனித மனம், எரிச்சலின் மொத்த வெளிப்பாடு மனித மனம். அதனால தான் உலகத்துல மற்ற எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத நோய் தன்மைகள் நமக்கு இருக்கு. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு நோய்க்கும் இந்த கேரக்டருக்கும் சம்பந்தம் இருக்கு. போட்டி, பொறாமை, கோபம், இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. மற்ற விலங்குகளுக்கு இந்த சம்பந்தம் இல்லாதனால அதுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களுடைய ஒவ்வொரு குணாதிசயத்துக்கும் உங்களுடைய ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால அது ஒவ்வொரு நோயா வந்து நிக்குது. அப்போ புழுவை விட கேவலமான எண்ணம் மிகுந்த ஒரு மனித மனம் இங்கே இருக்குது. ஆனா அந்த புழு என்ன செய்யுது தெரியுமா? இந்த புழு என்ன செய்யுது? லிசன் டு மீ. அந்த புழு என்ன செய்யுது? மனித மனம் கூட அதை செய்ய மாட்டேங்குது. நாம இங்க கரடியா கத்திட்டு கிடக்கிறோம், யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. ஆனா அந்த புழு கூட என்ன செய்தான்? அருவருப்பு மிக்க புழு கூட ஒரு காலகட்டத்திலே தன்னை சாந்தப்படுத்தி கொண்டு, தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு, தான் குருடாக செவிடாக ஆக்கி கொண்டு, தன்னை சுற்றி வலை பின்னி கொண்டு அந்த வலை கூட்டுக்குள்ளே தவமாக கிடக்கிறது. அது வரைக்கும் துள்ளும், குதிக்கும், அங்க ஓடும், இங்க ஓடும், அதை திங்கும், இதை திங்கும், அங்க பண்ணும், இங்க பண்ணும், அத்தனை அட்டகாசத்தையும் பண்ணும். அந்த புழுவுக்கு கூட ஒரு காலகட்டத்திலே ஞானம் வந்து தன்னுடைய வாய், கை, திங்கிறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு, எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு, தன்னை சுற்றி ஒரு கூட்டை பின்னி கொண்டு சாந்த சுரூபியாக, அமைதியின் சின்னமாக, வாய் பேசாது, எண்ணம் எண்ணாது அப்படியே கிடக்கிறது. இதனுடைய பலன் என்ன? இந்த பலன் என்ன? ஒரு நாள் அந்த கூட்டை பிளந்து கொண்டு அழகான வண்ணத்து பூச்சியாக அது வெளிவந்து விடுகிறது. முதலில் புழுவாக இருந்த போது வெறுத்த நீங்கள் அந்த அழகான வண்ணத்து பூச்சியாக வெளிவந்த போது ரசிக்கிறீர்கள். ஆகா ஆகா ஆகா, என்ன அழகா இருக்கு. அதற்கு காரணம் என்ன? தன்னுடைய அத்தனை புலன்களையும் அடக்கி கொண்டு ஆக ஒரு தவமாக அந்த கூட்டுக்குள்ளே அடங்கி கிடந்ததால் அந்த புழு வெளிவரும் போது அழகான ஒரு விருட்சமாக வெளிவருகிறது. ஆனால் மனித மனம் அதை தேடுகிறதா? மனித மனம் நான் அடங்கி கிடப்போம் நினைக்குதா? அடங்காது. கட்டையில போற வரைக்கும் அடங்காது. கட்டில கடையில கிடந்தாலும் அப்படி வருது. மனித மனம் அடங்காது. புழுவுக்கு இருக்கிற ஞானம் கூட மனித மனத்திற்கு இல்லையே. அப்போ இது புழுவை விட அருவருப்பானது தானே இந்த மனித மனம். கீழ்நிலையான எண்ணங்கள், கீழ்த்தரமான எண்ணங்கள். இவர்கள் எப்படி உயர்ந்தவர்களாக மாறுவார்கள்? என்று உயர்ந்தவர்களாக மாறுவார்கள்? ஒரு புழு கூட தவம் இருந்து தன்னை உயர்த்துகிறதே நிலையில் இந்த மனிதன் என்று தன்னை உயர்த்துவான்? எப்போது உயர்த்த போகிறான்? இதை உயர்த்துவதற்கு நாம ஜபம் ஒன்றே கை கொடுக்கிறது. உன்னால அடங்கி கிடக்க முடியாது, உன்னால வாய் மூடி கிடக்க முடியாது, உன்னால பிறரை பத்தி பேசாம கிடக்க முடியாது. ஆனால் இந்த நாம ஜபத்தையாவது நீ விடாமல் செய்வாயானால், இந்த கலியுகத்திலே நமக்கு பகவான் அருளிய யோகி ராம் சுரத்குமார் என்கிற நாம ஜபத்தையாவது நீ விடாமல் செய்வாயானால், ஒரு நாள் உன்னுடைய மனம் சாந்தப்படும், உன்னுடைய எண்ணங்கள் அடங்கும், உன்னுடைய ஆசைகள் குறுகும், உன்னுடைய போட்டி, பொறாமை, வஞ்சகம் எல்லாம் அடங்கிவிடும். அன்று நீ வண்ணத்து பூச்சியாக ஆகாவிட்டாலும் அன்றாவது நீ மனிதனாவாய். நாம ஜபத்தின் சிறப்பை இந்த புழு கதை மூலமாக வேதம் நமக்கு உணர்த்துகிறது. இது நான் சொன்ன கதை இல்லை, வேதம் சொல்ற கதை.
எவ்வளவு கீழான நிலையில் இருக்கும் மனிதனாக இருந்தாலும், எத்தனை கீழ்நிலையில் இருக்கும் மனிதனாக இருந்தாலும், நாம ஜபத்தின் மகிமை அவனை ஒரு நாள் உயர்ந்தவனாக ஆக்கும். எத்தகைய தீங்கு கொண்ட மனம் கொண்டவனாக இருந்தாலும் ஒரு நாள் இந்த நாம ஜபத்தின் மகிமை அவனை உயர்ந்தவனாக்கும். நல்லா புரிஞ்சுக்கும். இது நாம விஷ்ணு புராணத்திலிருந்து, விஷ்ணு சகஸ்ர நாமத்திலிருந்து, வேதங்கள்ல இருந்து, பாகவதத்துல இருந்தெல்லாம் நான் எடுத்து பேசுறேன். நாம ஜபத்தின் சிறப்பை சொல்லி மாளாது, சொல்லி மாளாது. எவ்வளவு நீ கீழ்த்தரமான நிலையில் இருந்தாலும் பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது நீ மீண்டும் மீண்டும் உயர்ந்தவனாக 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 ஆகிறார். பகவானுடைய நாமத்தை சொல்லி மோட்சம் பெற்ற ஜீவன்கள் கோடி கணக்கில் இருக்கு. பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி கோடி கணக்கில் ஞானங்கள் பெற்றவர்கள் 1000 பேர் இருக்கிறாங்க. இப்போ பாகவதத்தில் ஒரு கதை வருது. அஜாமிலன் அப்படின்னு ஒருத்தன், என்ன சாமி நீங்க எங்களுக்கு வேட்டு வைக்கிறதுலயே குறியா இருக்கீங்க, இப்படி வாயில நுழையாத பேரெல்லாம் சொல்லி அடுத்த வாரம் இதுல இருந்து கொஸ்டின் ஆன்சர் வேற, குயிஸ் வேற, இதெல்லாம் எங்களுக்கு எங்க வாயில நுழையுது. அஜாமிலன் என்கிற ஒருத்தன் வேத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பெத்த பையனே பிடிக்காது. அப்ப அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கான். நம்ம மனசு சமாதானப்படுத்திக்கணும். இப்ப மட்டும் இல்ல, வேத காலத்துல கூட அப்படி இருந்திருக்கானுங்க. பெத்த பையனையே பிடிக்காத அஜாமிலன் ஒருத்தன் இருந்தான். ஏன் அவனுக்கு அந்த பையனை பிடிக்கலங்கிறதுக்கு பெரிய காரணம் இல்லை. பையனை பிடிக்காது, அதனால பையனை பார்க்கவும் மாட்டான், கூப்பிடவும் மாட்டான். ஆனா அவனுடைய கடைசி காலத்திலே ஒரு நாள் அவன் முழுக்க நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே விழுகிறான். விழுந்த போது, ஆதரவற்ற நிலையிலே கிடக்கும் போது, வேறு வழியே இல்லாமல் தான் வெறுத்த மகனை ஒரு நாள் அவன் நாராயணா அப்படின்னு கூப்பிடுறான். எப்படி கூப்பிட்டான்? நாராயணா, நாராயணா, எப்ப கொஞ்சம் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறான். இந்த நாராயணா என்று ஒரு முறை அவன் அழைத்த பாவத்திற்காக வெளியிலே காத்து கொண்டிருந்த யமனை பகவான் ஸ்ரீ நாராயணர் அழைத்து, இப்ப அவன் என் பேரை சொல்லிட்டான், நீங்க இப்ப உள்ள போக வேண்டாம், நான் என்னுடைய சிஷ்ய கோடிகளை அனுப்புறேன், அவனை பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி ஒரே ஒரு முறை தன்னுடைய இயலாமையால் சுயநலத்திற்காக தன்னுடைய மகனை நாராயணா என்று அழைத்ததற்காகவே பகவான் நாராயணமூர்த்தி அவனுக்கு அருள் கொடுத்து மீண்டும் தேத்தி விட்டார். அப்போ பகவான் நாராயணத்திலிருந்து வந்த தூதுவர்கள் அவனிடத்தில் விளக்குறாங்க, எப்பா நீ இப்போ வெளியே யமதர்ம நிக்கிறான், போயிருக்க வேண்டியதுதான், ஆனா நீ இந்த நாராயணான்னு உன் பையனை கூப்பிட்டதுனால பகவான் எங்களை அனுப்பி சரி மீண்டும் அவன் வாழ்ந்துட்டு போட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு, இனியாவது ஒழுங்காரு அப்படின்னு யாருக்கிட்ட சொன்னாங்க? இந்த ஒரே ஒரு முறை தான் அறியாது நாராயணா என்று விழித்ததால் நாம் இவ்வளவு பெரிய பாக்கியசாலி ஆகிவிட்டோமே என்று அந்த அஜாமிலன் மனம் திருந்தி மீதமுள்ள நாட்கள் முழுக்க பகவான் நாராயணருக்கு சேவைகள் செய்தானா. அங்க கிடக்கிற பாழும் ஜனங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, எத்தனை தடவா சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. சாமி எங்க ஏசிட்டு போகுது, என்ன செய்ய இதுல என்ன செய்ய, ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ இதுக்கு யமதர்மே ஒரு நாள் வந்து நின்று வாசகதவை தட்டணும், டொக்கு டொக்குன்னு தட்டுனாதான், எப்பா சிவகுமாரு எங்கப்பா இருக்க, ஓடியாப்பா, கூப்பிடுறாய்ப்பா கூப்பிடுறாய்க்கப்பா, ஓடியாப்பான்னு கூப்பிடும். அப்படியாவது அந்த வாயில இருக்கிற சிவான்னு பேர் வந்தாலும் பொழைக்கு போறோம் தெரியல, எப்பா சிவகுமாரு ஓடியாப்பான்னு. அப்போ வாழ்வில் துயரமான கட்டத்தில் கிடந்த, அவனுக்கு அவ்வளவு சிரிப்பா வந்துட்டு, வாழ்வில் மிக மோசமான கட்டத்தில் இருந்த அஜாமிலனுக்கு கூட நாராயணா என்று தெரியாமல் விழித்த அந்த நாமம் அவனுக்கு அருளை கொடுத்தது. நீங்க நம்முடைய வேதம் என்ன சொல்லுது? வியாசர் பெருமான் அதில் எழுதுகிறாரு, ரொம்ப சிறப்பா சொல்லுவார், அருவாதத்தை, அஷ்டாங்க யோகத்தை, ஞான மார்க்கத்தை, நல்லா புரிஞ்சுக்க, அருவாவத்தை, அஷ்டாங்க யோகத்தை, ஞான மார்க்கத்தை நாம் கடைபிடித்தாலும் மோட்சம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட சொல்லிட்டு தெரியுறான். இப்ப நான் நாட்டுல
என்கிட்ட கூட ஒரு அம்மா முன்னாடி சொல்லி இப்ப கூப்பிட்டு, அது என்னங்க நீங்க இப்படி எல்லாம் வழிபாடு பண்றீங்க? ஒளி தானங்க கடவுள், தீபம் தானங்க கடவுள், மணி தானங்க கடவுள், அதனால தானங்க ஒளியை காட்டி மணி அடிக்கிறோம் அப்படின்னு அந்த ஆளுங்க பக்தைகள் இவங்க எல்லாம். அவரே தீ கொளுத்தி கொண்டு விட்டானுங்கன்னு ஒரு ரூமர் இப்போ வரைக்கும் இருக்கு. அவரு கதவை பூட்டினது அப்புறம் கொஞ்ச நாள் திறந்து பார்த்தா ஆள் உள்ள இல்லைன்னு சொன்னாங்கல்ல, ஆள் உள்ள இல்லை, அவரு தீபமா போயிட்டாரு, ஒளியா போயிட்டாருன்னு தான் இப்போ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதையே ஒரு கேஸ் இன்னும் இருக்கு. அவரை கொளுத்தி விட்டானுங்க ரூமை பூட்டி போட்டுன்னு, ஒரு கொளுத்தி தான் கொண்டு விட்டானுங்கன்னு ஒரு ஒரு பேர் இருக்கு. அப்போ அதுல என்ன சொல்றாரு? ஞான மார்க்கத்தை நீ கடைபிடித்தால் கூட உனக்கு மோட்சம் இல்லை. யார்? நான் சொல்லல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வியாசர் பெருமான் சொல்கிறார். ஒரு முறை ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் காசிக்கு சென்றபோது காசியிலே பிணத்தை எரித்த சாம்பலை எடுத்து உடல் முழுக்க பூசிக்கொண்டு ஒண்ணுமே இல்லாம அப்படியே கஞ்சாவை அடிச்சுட்டு அப்படியே இருந்த பலரையும் பார்த்து பரிதாபப்பட்டார். எப்பா நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்களே, நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ சுடுகாட்டு சாம்பல் எல்லாம் மேல பூசிக்கிட்டு பைத்தியம் மாதிரி கஞ்சாவை 24 மணி நேரம் கஞ்சாவை இழுத்துக்கிட்டு போற வரவெல்லாம் கம்பெடுத்து அடிச்சுக்கிட்டு அப்புறம் ராத்திரி போய் அந்த புணத்தை பிடிங்கி கொஞ்சம் கறியை தின்னுட்டு இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டபோது அந்த அகோரிகள் எல்லாம் மிக கோரமாக வாதிட்டார்கள். என்ன சொல்றீங்க? இது என்ன சொல்றீங்க? இது நாங்க இருக்கிற தவமே வேற, இது என்ன மார்க்கம் தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் நேரடியாக சிவனை சென்று அடைவோம்னு வாதிட்டார்கள். ஸ்ரீல பிரபுபாதா சேலஞ்ச் பண்ணார். நெவர், வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி எந்த யோகத்தை செய்தாலும் உனக்கு மோட்சம்னு எந்த புராணத்துல சொல்லியிருக்கு, எந்த வேதத்துல சொல்லியிருக்கு எனக்கு எடுத்து காட்டு. சேலஞ்ச் பண்ணார் ஸ்ரீல பிரபுபாதா. அந்த அகோரி பெருமக்களால் எந்த புராணத்தையோ எந்த வேதத்தில் இருந்தோ இப்படி பணத்தை பிடிங்கி தின்னுக்கிட்டு இப்படி சுடுகாட்டுல கிடந்துக்கிட்டு நல்லா கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு இருந்தா மோட்சம் கிடைக்கும்னு எந்த வேதத்திலும் இல்லைன்னு அவங்க காட்ட முடியல. ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் இத்தனை காரணங்களையும் எடுத்து வச்சாருங்க. பார், உன்னுடைய ஞானத்துக்கு எங்கேயும் மோட்சம் கிடைக்கணும் எங்கேயுமே இல்ல. பட் நான் சொல்ற வழியில மோட்சம்ங்கிறது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்ல, மீண்டும் மீண்டும் பல்வேறு இடங்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறது நாம ஜபத்தை பற்றி. நாம ஜபத்துக்கு இணையான மோட்சம் வேறு எங்கேயுமே இல்லை என்று ஸ்ரீல பிரபுபாதா சேலஞ்ச் பண்ணார். இதே ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் தான் வெளிநாட்டினரிடம் சேலஞ்ச் பண்ணார். அந்த காலகட்டம் 1960-70களிலே பூத மதுவும் மாதுவுமா கிடந்த ஹிப்பிஸ், அந்த முடியை வளர்த்து போட்டு பழைய நினைத்தாலே இனிக்கும் படத்துல எல்லாம் காட்டுவான், சம்போ சிவசம்போ சிவசம்போ. அதே மாதிரி ஒரு கிட்டாரை வச்சுட்டு மியூசிக்கும் கஞ்சாவும் போதையும் தான் வாழ்க்கைன்னு நினைச்ச மிகப்பெரிய மக்களை எல்லாம் அவர் கேட்டார். எப்பா இதெல்லாம் உனக்கு மோட்சத்துக்கு கொண்டு போன்னு நினைக்கிறியா? அவர் உட்கார்ந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடிக்கிட்டு இருக்கிறது அதுக்கும் அவன் பொம்பளை பிள்ளைய போட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். அவர் கொளுத்தி வச்சிருந்த விளக்குல கஞ்சா பீடியை கொளுத்துவான். அப்படி இருந்த ஜனங்கள்ட்டே நீ ஏதோ ஒரு தெய்வம்னு சொல்றியே, அந்த தெய்வம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு விலாசத்தை கொண்டு வா அப்படின்னாரு. நான் என்னுடைய நாராயணனுடைய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விலாசத்தை நான் தருகிறேன் சேலஞ்ச் பண்ணார். எங்க போய்? அமெரிக்கா போன்ற நாடுகளில் போய் அவங்கிட்ட சேலஞ்ச் பண்ணார். நீ சொல்றியே ஒருத்தர் கடவுள்னு, அவருக்கு விலாசத்தை கொண்டு வா பாப்போம், உனக்கு தைரியம் இருந்தா கொண்டு வா. நான் என்னுடைய கிருஷ்ணனுடைய விலாசத்தை கொண்டு வருகிறேன். அவன் எங்க பிறந்தான், எந்த ஆண்டுல பிறந்தான், அவனுடைய முன்னோர்கள் யார், அவனுடைய பின்னோர்கள் யார், அவனுடைய 100 தலைமுறைக்கு முந்தியவர்கள் யார் என்கிற விலாசத்தை, குடும்ப சரித்திரத்தை நான் எடுத்து வைக்கிறேன். உன்னால முடியுமா? சேலஞ்ச் பண்ணார். அன்னைக்கு விழுந்த அந்நிய தேசங்கள் தான் இன்னைக்கும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் அவன் பாடிட்டே திரிகிறான் சுத்தி சுத்தி. அப்போ நம்முடைய இந்துக்களுக்கு தான் நாம இதை இன்னும் உணர்த்தல. வெளிநாட்டவர்கள் உணர்ந்துட்டான் நாம ஜபத்தின் மகிமையை. இன்னைக்கு போய் பாருங்க, டெல்லி பக்கத்துல ஆக்ரா பக்கத்துல போய் பாருங்க, வெள்ளக்காரன் தான் காவி கட்டி குடுமி போட்டு ஒரே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஃபுல்லா அவன் தான் குதிக்கிறான். நாம ஜபத்தின் மகிமை நம்முடைய பாழும் ஜனங்களுக்கு இன்னும் கத்துன்னு கத்துறோம். யாருக்கு புரியுது? யாருக்கு புரியுது? அப்போ நாம ஜபத்தின் மகிமையை நீங்கள் உணராதவரை எந்த புண்ணியமும் இல்லை. இந்த வாழ்க்கையிலே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தார், பெரிய மேதை. அவரை கடவுள்னே இங்கிலாந்துக்கார ஒரு அம்மா, ஒரு வெள்ளக்கார அம்மா, அவன் தான் கடவுள் தத்தெடுத்து வளர்த்தாங்க. இவன் கடவுளுடைய மறு அவதாரம்னு வளர்த்தாங்க.
ஜெய கிருஷ்ணமூர்த்தி, அவங்களுக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி அவர். பகவான் யோகி ராம் சுரத்குமாரே அவரை என்னுடைய ஒரு வகையில் அவரும் என்னுடைய குருதான் பேசியிருக்கிறார், ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்களை. அவரு கடவுள் இல்லைன்னு பேசுவாரு, கடவுள் இருக்காருன்னு பேசுவாரு, குருன்னு பேசுவார். ஆனா அவரே கடவுளாக நினைத்த இடத்துல கூட வியாசர் சொல்கிறார், நீ வேதாந்தங்களை படித்து விட்டாலும், வேதங்களை கரைத்து குடித்து விட்டாலும், அத்தனை நூல்களையும் கற்று தேறிவிட்டாலும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பைபிள்ல இருந்து குரான்ல இருந்து அந்த அதிகாரத்துல இத்தனாவது வசனத்துல என்ன சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்குன்னு நீ வாழ்நாள் முழுக்க கத்திட்டு கிடந்தாலும் உனக்கு மோட்சம் இல்லை. அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. வேதாந்தங்களை கரைத்து குடித்தாலும், மந்திரங்களை கரைத்து குடித்தாலும், வேத நூல்களை கற்று தேர்ந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரே ஒரு இடத்துலதான் நீ தப்பிக்க முடியும், இறைவனுடைய நாமத்தை நீ ஜபிப்பதால் மட்டுமே நீ தப்பிக்க முடியும் அப்படின்னு வியாசர் பெருமான் சொல்கிறார். அப்போ இப்ப நீ சொல்லு, நாம எத்தனை நூல்களை பற்றி, நூல்களில் இருக்கிற தத்துவங்களை குறித்து இறைவனை துதித்தாலும், எத்தனை பாடல்களை பாடி இறைவனை துதித்தாலும், அங்கே ஒரு வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே நம்முடைய வேதங்களிலே வியாசர் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த நாம ஜபத்தின் மகிமையை பற்றி 4 யுகங்களாக பேசப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சு எனது அருமை பக்தர்களே, பகவான் யோகி ராம் சுரத்குமார் கலியுகத்திலே ராமனாக, கிருஷ்ணனாக, ஈஸ்வரனாக வந்து நாமத்தை அருளிய ஒரே ஒரு தெய்வம் பகவான் யோகி ராம் சுரத்குமார். எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபர யுகத்திலே தன்னுடைய நாமத்தை அருளினாரோ, ராமபிரான் எப்படி அந்த அவதாரத்திலே தன்னுடைய நாமத்தை அருளினாரோ, பிறகு கலியுகத்திலே நாமத்தை அருளி சென்ற ஒரே ஒரு ஏக இறைவன் பகவான் யோகி ராம் சுரத்குமார். அதனால தான் நான் சொல்லுவேன், நீங்க எல்லாம் பைத்தியம் மாதிரி குரு அவரு இவருன்னு வியாழக்கிழமை வழிபாடு வைக்கிறது, அவரை வந்து சத்குருங்கிறது, அட புண்ணாக்கு பயல்கள், அவர் அதெல்லாம் கடந்தவர்டா. உங்களுக்கு இன்னும் அவர் யாருன்னே தெரியல. அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும், இன்க்ளூடிங் ஐயா வைகுண்டர் வரைக்கும், அவரெல்லாம் வேற நாமங்களை தான் சொல்லிட்டு போனாங்க. ஐயா சிவ 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 அரகரா அரகரா, வேற எல்லாரும் முருகா, கோவிந்தா, ராமா, நாராயணன் தான் பாடிட்டு போனாங்க. இன்க்ளூடிங் பப்பா ராமதாஸ் கூட ராமான்னு தான் சொல்லிட்டு போனாரு. பகவான் யோகி ராம் சுரத்குமார் மட்டுமே இந்த கலியுகத்திற்கு தேவையான மிகப்பெரிய அருளாகிய ஒரு நாமத்தை அருளி சென்றார். இந்த நாமத்தை சொல், மை ஃபாதர் வில் கம் அண்ட் bless you. சொல்லி என் பேரை சொல்லி அவன் வருவாயா? ஆதன்டிகேட்டா சொல்லி என் பேரை சொல்லி அவன் வந்து கொடுப்பான், பாத்துருவோம். சொல்லி என் பேரை சொல்லி அவன் வருவான். இந்த ஒரு கட்டமைப்பு யார்கிட்ட இருக்கு? அப்போ தந்தையே அவர்தான், ஏக இறைவனே அவர்தான். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றோம், நீ அவரை பற்றி கொள்ளாமல் எதையும் நீ பிடிக்க முடியாது கண்ணா. பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு நாமம், உங்கள் ஜாதகத்தையே கிழித்தெழுகிற ஒரு நாமம். பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தால் இங்கே மாற்ற முடியாதது என்பது எதுவுமே கிடையாது. உன்னுடைய வறுமையா, உன்னுடைய கஷ்டமா, உன்னுடைய துன்பமா, உன்னுடைய மன போராட்டமா, எல்லாத்துக்கும் ஒரே டேப்லெட், ஒரே மருந்து கண்ணா, ஒரே இன்ஜெக்ஷன், சிங்கிள் டோஸ் போட்டா போதும், அத்தனை நோய் தீருது. அப்படின்னா யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுருதாயா. கலியுகத்திலே நம்மை காக்க ஒரு நாமத்தை அருளி சென்ற ஏக பரம்பொருள் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார். நாமத்தின் மகிமைக்காகவே, நாமத்தை அருள்வதற்காகவே இந்த கலியுகத்தில் அவர் சொன்னார், கலியுகம் இல்ல கடவுள் யுகம்னார். இந்த யுகத்துல தான் நீ இறைவனை எளிதாக அடைய முடியும், இந்த நாமத்தை சொல்லி அவர் வருவார். அப்போ கிருஷ்ணாவதாரத்தில் உள்ள நாமம் இல்ல, ராமாவதாரத்தில் உள்ள நாமம் இல்ல, இந்த கலியுகத்தின் நாமம் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமம். சொல்லி பார், அப்புறம் தெரியும். பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தை சொல்லி தோற்றவர்கள் யாரேனும் உண்டா? இல்லை. பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தை ஒரு பக்கம் சொல்லிட்டு தன்னுடைய அத்தனை வேண்டாத வேலைகளை செய்துகிட்டவங்க தான் அவருடைய தோத்திருக்காங்களே ஒழிய, அவருடைய திருவடிகளையும் அவருடைய நாமத்தையும் பற்றி பிடித்து கொண்டு புழுவிலிருந்து வண்ணத்து பூச்சியாக மாறிய யாவரும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. புழுவாக இருக்கும் நம்மை வண்ணத்து பூச்சியாக மாற்றுகிற ஒரே தெய்வம் பகவான் யோகி ராம் சுரத்குமார். இந்த கலியுகத்திலே நீ அவரை தவற விட்டு விட்டால் இன்னும் எத்தனை யுகங்கள் நீ பிறக்க வேண்டியிருக்குமோ எனக்கு தெரியாது. விடாமல் பற்றிக்கொள்.
நான் வேதத்திலிருந்து, விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து, எங்க இருந்தெல்லாமோ எடுத்து சொல்றேன். வியாசர் பெருமான் எழுதிய வரைக்கும் நான் எடுத்து சொல்றேன், கேட்டுக்கோ. பாக்கியம் இருந்தால் பற்றிக்கொள் திருவடிகளை. உன்னால் ஒரு வாரத்திலே ஒரு 3-4 மணி நேரம் பகவானுக்காக செலவிட முடியவில்லை என்றால் நீ எவ்வளவு பெரிய அது பகவான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அந்த வார்த்தையை நான் சொல்லல. எல்லோரும் என் தந்தையின் சொரூபம் சொன்னனால நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. நாம எவ்வளவு கேவலமான ஆட்களா நம்ம இருப்போம். யோசித்து பார். பகவான் யோகிராம் சுரத்குமார் சொன்னார், நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை, பகவானுடைய நாமத்தை மறப்பதால் தான் துன்பம் வருதுன்னு சொன்னார். இறைவனை மறப்பதால் தான் உனக்கு துன்பம் வருது, வேற ஒண்ணும் இல்லை காரணம்னார். அப்போ எப்போதும் பகவான் இங்க பாரு, ஒரு அவதாரம் எப்படி இருக்கு பாரு. ஒன்ன முட்டி போட்டு நடக்க சொல்லல, காவடி தூக்கிட்டு போக சொல்லல, மொட்டை அடிக்க சொல்லல, இங்க இருந்து கால்நடையா காசி வர போக சொல்லல. ஆனா பூதா பயில அதை பண்றான். நேற்று கூட என்ன ஒரு பெரிய ஆன்மீக அமைப்புல இருந்து வந்து பார்த்தவங்க என்ன சொன்னாங்க, ஐயா எங்க ஒரு ஆள் பக்தியாரு, நம்ம அந்த ஆரியமோன்காரருக்க ஃப்ரெண்டு, காசில இருந்து அதை தூக்கிட்டு நடந்து வந்துட்டாருயா, கால்நடையா நடந்து வந்துட்டார், 40 நாள் நடந்து வந்துட்டாருங்கய்யா. என்ன பிரயோஜனம்? இப்போ அதே குரூப் அவர் பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்கு. மெண்டலுங்க அந்த ஆளு, வேற மெண்டல். காசில இருந்து தூக்கி நடந்திருக்காயா அந்த ஆளு, மெண்டல்ங்கிறான். அப்போ பகவான் யோகிராம் சுரத்குமார் உன்னை மொட்டை போட சொல்லல, காவடி தூக்க சொல்லல, இங்க இருந்து இங்க வர ஒரு பெரிய அலகு குத்த சொல்லல, இல்ல முதுகுல குத்திட்டு பறக்க சொல்லல, எதையும் சொல்லல. எளிதாக சொல்லியிருக்கார், நாமத்தை மட்டும் சொல். நாமத்தை சொல்வதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. நீ பணக்காரனா, பாவமா, ஏழையா, குளிச்சிருக்கியா, குளிக்கலையா, எதுவுமே தேவையில்லைன்றார் பகவான். நாமத்தை சொல்வதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. இந்த கலியுகத்திற்கு ஏற்ற தர்மம் தானே இது. இதை கூட நம்மால் செய்ய முடியாவிட்டால் வியாசர்ல அவர் கூட உள்ள யார் நினைச்சாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது கண்ணா. அப்போ இத்தனை நாட்கள் நாம் செய்த அத்தனை வீணான முயற்சிகளையும் கொஞ்சமே ஒதுக்கி வைத்துவிட்டு பகவான் யோகிராம் சுரத்குமார் நமக்கு அருளிய இந்த வேதத்தை, இந்த நாமத்தை பற்றி கொண்டோமானால் வாழ்க்கையில் நாம் ஜெயிப்பது 100% நிச்சயம். நாம் ஜெயிப்பது மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளும் தழைக்கும், நம்முடைய வீட்டில் இருக்கும் நிலைகள் எல்லாம் மாறும், நம் வீட்டில் உள்ள துன்பங்கள் எல்லாம் பகவானே சொல்லிட்டாரு. இந்த நாமம் ஒரு வீட்டுல ஓங்கி ஒலிக்குதுன்னா அங்க இருக்கிற கெட்ட நெகட்டிவ் எல்லாமே வெளியே ஓடி போயிடும், எதுவுமே இங்க நிக்காது. ஆனால் நீ சொல்லுகின்ற நாமம் வெறுமனே வாயிலிருந்து வரக்கூடாதே வெளியே, இங்க இருந்து வரணும் கண்ணா. இங்க அது நிக்கணும், இங்க இருந்து வரணும். அந்த நாமத்தை சொல்றச்சு உன் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வரணும். அப்போ பகவான் உனக்குள்ள இறங்கிட்டாருன்னு அர்த்தம். ஆகவே எமது அன்பான பக்த பெருமக்களே, இந்த கலியுகத்திலே நாம் பாக்கியம் பெற்றவர்கள் எப்பிறப்பில் செய்த புண்ணியமோ இப்பிறப்பில் பகவான் யோகிராம் சுரத்குமாரை அறிந்திருக்கிறோம். பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய நாமத்தை காதால் கேட்கிறோம். அவருடைய திருவடிகளுக்கு நாம் சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை விடாமல் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நாம் கூடிய விரைவில் புழுவாக கிடக்கிற நாம் நம்மை சுற்றி ஒரு வலையை பின்னி ஒரு நாள் வண்ணத்து பூச்சியாக வெளிவருவது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத். யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் கி ஜெய்.